சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன்னை பிரிந்து வாழ முடியாமல் தன்னுடைய காதலை மனதிற்குள் பூட்டி வைத்துவிட்டு நரக வாழ்க்கையை ஒருத்தவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அது யாரம்மா என்றுதானே கேட்கின்றாய்? வேறு யார் தங்கமே, உன்னுடைய துணைதான். உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்காக அவர் மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கின்றார். நீ கேட்ட அன்பு அவரிடமிருந்து உனக்கு கிடைக்கவில்லை. நீயும் ஒவ்வொரு நாளும் அவர் மாறுவார் என்ற நம்பிக்கையோடு காத்து இருந்தாய். அவர் என் மீது எப்பொழுது முழுமையாக அன்பு வைப்பார், பாசம் வைப்பார் என்று ஒவ்வொரு நாளையும் நீ ஏக்கத்துடன் கழித்து வருகின்றாய். திருமணம் ஆன புதிதில் உன்மேல் காட்டிய அன்பிற்கும் இப்பொழுது இருக்கும் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அன்பு குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய். சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் ஆரம்ப காலத்தில் அது பெரியதாக இல்லை. சமரசம் குறுகிய காலத்திலே நடந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது இந்த கோபம் தனியும் காலம் பெரியதாகிவிட்டது. அதனால் உன் மீது அவர் கொஞ்சம் பாசம் குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய். ஆனால் நிச்சயம் அவ்வாறு இல்லை தங்கமே. உன்னை பிரிந்து வந்ததற்காக தவித்து கொண்டு இருக்கின்றாய். அவருடைய காதலை மனதில் மறைத்து வைத்து ஒரு நரக வாழ்க்கையை உன் துணை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அதை உன்னிடம் சொல்லவும் அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் உன்மேல் வைத்திருக்கும் அன்பு மட்டும் உண்மையானது, நிலையானது. இதை உன் அம்மா உன்னிடம் தெளிவாக எடுத்து உரைத்து விட்டேன். நீயும் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள் தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் கூடிய விரைவில் என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் ஒன்று சேர்ந்து வாழத்தான் போகிறீர்கள். நான் இருக்கின்றேன். உன்னோடு அம்மாவாக அப்பாவாக என் இருதயத்தில் உன்னை வைத்து சுமக்கின்றேன். ஓம் சக்தி பராசக்தி.